வணக்கம். நான் தமிழன்பன். கடந்த செப்டம்பர் 27 அன்று கரூரில் நடந்த துயர சம்பவத்தின் வடுக்கள் இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அரசியல் ரீதியாக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய அந்நிகழ்வு தொடர்ச்சியாக பல்வேறு வாத பிரதிவாதங்கள், அரசியல் மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த விஷயத்தில் நடிகர் விஜய் அவர்கள் கொஞ்சமும் பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டார் என்பது அந்த ஊர் மக்களில் இருந்து நீதிமன்றம் வரை அனைவரும் விஜய் மீது ஒரு பெரிய குற்றத்தை சுமத்துகின்ற நிகழ்வாக நடந்திருக்கிறது. விஜய் அதற்கு 3 நாட்கள் கழித்து ஒரு காணொளி வெளியிட்டார். அந்த காணொளியில் மனம் நிறைய வழி, இது போன்ற வழியை சந்தித்ததே இல்லை என்று தொடங்கி கடைசியில் நான் 5 மாவட்டங்களுக்கு சென்றேன், அங்கெல்லாம் நடக்கவில்லை, இங்கு நடந்து விட்டது என்று இது முழுக்க ஒரு அரசியல் சதி, திமுகவின் சதி என்கிற வகையில் அவர் பேசிவிட்டார். அதனால் அது இன்னும் எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றியது போலாகி செய்த தவறெல்லாம் இவரே செய்துவிட்டு இவர் எப்படி ஆளுங்கட்சியை குற்றம் சொல்வார், அதுவும் குறிப்பாக செந்தில் பாலாஜியை குற்றம் சொல்வார் என்கிற விமர்சனங்கள் வர தொடங்கிவிட்டன. ஒரு நபர் விசாரணை கமிஷன், உடனடியாக ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அடுத்து நீதிமன்றம் மூலம் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையும் தொடங்கி இருக்கிறது. இதற்கிடையே தமிழ்நாடு அரசு அதிகாரிகளான அமுதா IAS போன்றவர்களை வைத்து அங்கு என்ன நடந்தது என்பதை காணொளி மூலம் எல்லா காணொலிகளையும் திரட்டி ஒரு விளக்கத்தையும் கொடுத்து முழுக்க இது விஜயின் தவறு என்பது பெரும்பாலான ஏற்றுக்கொள்கிற அளவிற்கு நிறுவனமாகி இருக்கிறது. இந்த நிலையில் விஜய் கட்சிக்கு ஆதரவாக இந்த நெருக்கடியான நிலையிலும் இவ்வளவு உயிர்கள் பலியான போதும் இதையும் அரசியலாக பார்க்கும் போக்கு அரசியல்வாதிகளுக்கு இருக்கத்தானே செய்யும். அதுபோன்ற திமுக ஆதரவு அணி அனைத்தும் விஜய் மீது குற்றம் சொல்வதும், திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிமுக, பாஜக போன்றவர்கள் விஜயை ஆதரித்து பேசக்கூடிய சூழலும் நிலவுகிறது. இன்னும் குறிப்பாக ஒருபடி மேலே போய் பாஜக என்ன செய்கிறது என்றால், இதற்காக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவையே அனுப்புகிறது. கரூர் துயரத்திற்கு நேரடியாக ஒரு குழுவை அனுப்பி அந்த குழு இது தமிழ்நாடு முதலமைச்சரின் தோல்வி, தமிழ்நாடு முதலமைச்சர் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்கிற வகையில் அவர்கள் ஒரு கடிதம், அறிக்கை வெளியிடுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயை பாதுகாக்கிறது போல் தமிழ்நாடு அரசாங்கத்தை குற்றம் சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார். இவற்றில் டிடிவி தினகரன் மட்டும்தான் இரண்டுக்கும் பொதுவாக என்றால் அவர் எந்த கூட்டணியிலும் இல்லை, பிஜேபி ஆதரவிலிருந்து வெளியில் வந்துவிட்டார் என்ற போது இப்பொழுது அவர் முதலமைச்சர் இந்த விஷயத்தில் செய்தது சரிதான், நான் அவரை பற்றி ஏகப்பட்ட விமர்சனங்கள் செய்திருக்கிறேன், ஆனால் முதலமைச்சர் இந்த விஷயத்தில் செய்தது சரிதான் என்று சொல்லிவிட்டார். நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களும் கிட்டத்தட்ட விஜயை தான் குற்றம் சொல்லியிருக்கிறார். இப்படி அரசியலில் இந்த உயிர் பலிகளும் ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டு திமுக ஆதரவு, எதிர்ப்பு என்றும் நடுநிலையாகவும் சில கருத்துக்கள் பகிரப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அது இன்னும் தொடர்ந்து கொண்டும் இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு பாஜக விஜயை தன்னுடைய கூட்டணிக்குள் இழுப்பதற்கான முயற்சி செய்கின்றன என்கிற விமர்சனங்களும் பொதுவெளியில் இருக்கிறது. சில அரசியல் கட்சி தலைவர்களும் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு தகுந்தாற்போல் இந்த கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பாளரான ஆதவ அர்ஜுனா அவர்கள் திடீரென்று டெல்லி சென்றிருக்கிறார். டெல்லி சென்றது ஒரு அவருடைய விளையாட்டு சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சிக்காக என்றாலும் கூட மறைமுகமாக அவர் பாஜகவினரை சந்தித்து பேசுவதற்காகத்தான் சென்றிருக்கிறார் என்று அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் உலவிக் கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் ஒரு பொதுவான அரசியல் தளத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. பொதுவான தமிழ்நாடு அரசியல் தளத்தில் விஜய் கரூர் துயர நிகழ்வுக்கு பிறகு யார் திமுக அணிகள் எந்த பக்கம் இருக்கின்றன, அதிமுக அணிகள் எந்த பக்கம் இருக்கின்றன என்கிற பொதுவான நிகழ்வு. இதற்கு நடுவிலே நாம் அறிந்தவரை விஜய் கட்சிக்குள்ளேயே பெரிய குழப்பம் நிகழ்ந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன. விஜய் கட்சிக்குள் விஜய்க்கு அடுத்தபடியாக இப்பொழுது அடையாளம் காணப்படும் தலைவர்கள் என்றால் பொதுச் செயலாளராக இருக்கும் புஷி ஆனந்த் அவர்கள், இணை பொதுச் செயலாளராக இருக்கும் நிர்மல்குமார் அவர்கள், தேர்தல் செயலாளராக இருக்கின்ற ஆதவ அர்ஜுனா அவர்கள், இவர்கள் தான் மக்கள் அறிந்த ஒரு 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கிறார்கள். இதற்கிடையே இவர்கள் அனைவருக்கும் அறிந்த ஊரறிந்த ரகசியம், சிறும ரகசியம் போல் அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி என்பவர் விஜயுடன் மிக நெருக்கமாக இருக்கிறார் என்பது ஊரறிந்த ரகசியமாக இருக்கிறது. இவற்றுக்கு எல்லாம் மேலாக இன்னொருவர்
விஜய்க்கு மிக நெருக்கமாக இருக்கிறார், அவர் சொல்வதைத்தான் விஜய் கேட்கிறார் என்ற ஒரு தகவல் இந்த துயர நிகழ்வுக்கு பிறகு பெரிதும் அடிபட தொடங்கி இருக்கிறது. அவர் பெயர் ஜெகதீஷ். அவர் விஜயினுடைய உதவியாளராக, திரைப்படத்துறையில் விஜய்க்கு உதவியாளராக இருந்தவர். இப்பொழுது கட்சியாக விஜய் வந்த பிறகு கட்சியில் அவருக்கு துணை பொருளாளர் போன்ற ஒரு பதவியை கொடுத்திருக்கிறார்கள். அவர்தான் பெரும்பாலான முடிவுகளை எடுக்கிறார். அவருடைய சுற்றுப்பயணங்களிலிருந்து எந்த ஊருக்கு எப்பொழுது போவது, என்ன செய்வது என்கிற எல்லா விஷயங்களையும் பெரும்பாலான முடிவுகளை ஜெகதீஷ் தான் எடுக்கிறார். ஜெகதீஷ் எடுக்கும் முடிவுகளுக்கு மற்றவர்கள் கட்டுப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் என்பது ஏற்கனவே உள்ளுக்குள் இருந்து கொண்டிருந்தது. இப்பொழுது புகைந்து வெடிக்க தொடங்கி இருக்கிறது. எப்படி என்றால், விஜய் இந்த துயர நிகழ்வுக்கு குறித்து விஜய் வெளியிட்ட கருத்து என்னவென்றால், இது திட்டமிட்ட சதி என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கிறது. நான் 5 மாவட்டங்களுக்கு பரப்புரைக்கு சென்றேன், அப்பொழுதெல்லாம் ஒன்றும் நிகழவில்லை, கரூரில் மட்டும் நிகழ்ந்திருக்கிறது என்று அவர் சொல்வதன் மூலம் கரூரில் திட்டமிட்டு ஒரு சதி செயலை அரங்கேற்றியிருக்கிறார்கள் என்பதுதான் அவருடைய பொருளாக இருக்கிறது. அதேபோல் அந்த கரூர் மாவட்ட செயலாளராக இருப்பவரின் மனைவி கொடுத்த பேட்டிகளில் எல்லாம் அவர் திட்டமிட்டு கத்தியோடு வந்தார்கள், கத்தியில் குத்தினார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் மருத்துவமனைகளிலோ மருத்துவர்களோ அல்லது உண்மை அறியும் குழு என்று சென்றவர்களோ யாருமே இப்படி ஆமாம் கத்தி குத்து நடந்தது, இங்கே இப்படி நடந்தது என்ற எந்த பதிவையும் காணவில்லை. இப்படி இந்த சதி என்பதற்கு ஆதாரம் இல்லை என்பது ஒரு பக்கம், இந்த ஆதாரம் இல்லை என்பது வெளியிலிருந்து வந்தது. இப்பொழுது இந்த நிகழ்வில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களும் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் அவர்கள் முன்பிணை கேட்டு நீதிமன்றத்தை அணுகும் போது அவர்கள் தாக்கல் செய்த மனுதான் இங்கு முக்கியமாக குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது. அந்த மனுவில் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால், இந்த நிகழ்வுக்கு நாங்கள் நேரடியாக பொறுப்பு கிடையாது, இந்த நிகழ்வு எதிர்பாராமல் நடந்த ஒரு விபத்து, இந்த நிகழ்வுக்கு அந்த மாவட்ட செயலாளர் அந்த நிகழ்ச்சியை நடத்த முன்னின்று பொறுப்பேற்றுக் கொண்ட மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பே தவிர நாங்கள் அதுக்கு பொறுப்பேற்க முடியாது என்கிற கருத்தை, வாதத்தை நீதிமன்றத்தில் வைத்திருக்கிறார்கள். அந்த வாதத்தை புறக்கணித்து நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செய்து விட்டது ஒரு பக்கம் என்றாலும், இந்த விஷயத்தில் இவர்கள் வைத்திருக்கிற வாதம் என்பதுதான் மிக கவனிக்கக்கூடியது. விஜய் இது சதி செயல் என்கிறார், நாங்கள் பொறுப்பேற்க முடியாது என்கிறார். புசி ஆனந்தும் நாங்கள் பொறுப்பேற்க முடியாது என்பது எதனால் என்றால், இதற்கு அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு, நாங்கள் பொறுப்பில்லை, நடந்தது விபத்து என்றும் அவர் மேற்கொண்டு கூடுதலாக ஒரு வாதத்தை வைக்கிறார். நடந்தது விபத்து என்று புசி ஆனந்த் சொல்வது உண்மையா, நடந்தது சதி என்று விஜய் சொல்வது உண்மையா என்கிற ஒரு பெரிய கேள்வி இப்போது அரசியல் அரங்கிலும் நீதிமன்ற அரங்கிலும் பொது அரங்கிலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இதன் மூலம் என்ன தெரிகிறது என்றால், விஜய் கட்சிக்குள்ளேயே இந்த நிகழ்வுக்கு பிறகு அது ஒரு வலிமையான கட்டமைப்பாக இல்லை, அது சிதறி போகிற ஒரு பலவீனமான கட்டமைப்பு என்பதை இந்த நிகழ்வு உறுதிப்படுத்திவிட்டது என்பதுதான் அனைவரும் சொல்கிற ஒரு தகவலாக இருக்கிறது. அதை உறுதிப்படுத்தும் வண்ணம்தான் விஜய் ஒரு கருத்தை சொல்கிறார். அந்த கருத்துக்கு எதிர்கருத்தை வைத்து, அதாவது இது விபத்து என்கிற எதிர்கருத்தை வைத்து இவர்கள் உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரை வாதம் வைக்கிறார்கள், புசி ஆனந்தும் நிர்மல்குமார் அவர்களும். இது பொது வழியில் வந்தது. பொது வழியில் வராத அவர்களுக்குள் பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தகவலாக உலவுவது என்னவென்றால், இந்த நிகழ்ச்சி இப்படி நடக்க வேண்டும், இந்த இடத்தில் இவ்வளவு பேர் வர வேண்டும், இங்கு இவ்வளவு பேரை இவ்வளவு ரசிகர்களை கூப்பிட வேண்டும், இவர்கள் தொண்டர்களை கூப்பிட வேண்டும் என்கிற எல்லா விஷயங்களையும் முடிவெடுப்பது ஜெகதீஷ் அவர்கள் தான் முடிவெடுக்கிறார். அது தவறாக போய் முடிந்துவிடும், இது சிக்கலை ஏற்படுத்திவிடும் என்று ஏற்கனவே நாங்கள் விஜய் அவர்களிடம் தெரிவித்தோம். ஆனால் விஜய் அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் ஜெகதீஷுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அதன் விளைவுதான் இப்படி சேர்ந்திருக்கிறது என்று அவர்களுக்குள் நடக்கிற உரையாடல்களில் வெளிப்படுகிற தகவலாக இருக்கிறது. அதாவது இந்த தப்புக்கு காரணம் அந்த கட்சிக்குள்ளேயே நடக்கிற விஷயத்தில் இந்த தப்புக்கு காரணம் ஜெகதீஷ் என்பவர் எடுத்த முடிவு. அவர்தான் ஒவ்வொரு இடத்திலும் கூடுதலான ஆட்களை கூட்டி அவர்களை முழக்கமிட வைத்து, அவர்களை செல்ஃபி எடுக்க வைத்து, அவர்களை துண்டுகளை வீச வைத்து ஒரு செயற்கையான ஒரு பிம்பத்தை கட்டமைத்து கொண்டிருந்தார். அதை விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டு வரவேற்று அதற்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருந்தார்.
இப்படி இவர்கள் இருவரும் சேர்ந்து செய்த விஷயத்துக்கு கட்சிக்காரர்கள் கட்சியும் இப்போது பலியாகி கொண்டிருக்கிறது என்பதுதான் புஷி ஆனந்த், நிர்மல் போன்றவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இவற்றில் இதற்கு நடுவே இன்னொருத்தர் ஜான் ஆரோக்கியசாமி என்பவர் நேரடியாக விஜயிடம் பேசக்கூடிய ஒருவராக அவர் மட்டுமே இருக்கிறார் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. அந்த தகவலின்படி இதுவரை இப்பொழுது கட்சிக்காரர்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்ற அனைவருமே, மாவட்ட செயலாளர் உட்பட நேரடியாக யாரும் விஜயிடம் பேசிவிட முடியாது. மாவட்ட செயலாளரை விஜயை சந்திக்க வேண்டும் அல்லது விஜயுடன் ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டும் என்றால் அவர் புஷி ஆனந்திடம் சொல்வார். புஷி ஆனந்த் ஜான் ஆரோக்கியசாமியிடம் சொல்வார். ஜான் ஆரோக்கியசாமி விஜயிடம் சொல்வார் என்கிற ஒரு வழிமுறை அங்கு வைக்கப்பட்டிருந்திருக்கிறது. அதெல்லாம் இப்பொழுது வெளிவந்து விட்டது. நாங்கள் யாரும் நினைத்தபடி அவரை தொடர்பு கொள்ள முடியாது, தலைவரை தொடர்பு கொள்ள முடியாது. பொதுச் செயலாளரும் ஒரு முறைக்கு பலமுறை இழுத்தடித்து தான் எங்களுடைய அழைப்பை எடுப்பார் என்கிற குரல்கள் எல்லாம் அங்கங்கே ஒழிக்க தொடங்கி இருக்கின்றன. இப்படி இந்த உள்கட்டமைப்பும் மிக பலவீனமாக இருந்து அதற்குள், அதாவது வெளியில் தெரிந்த விஜய்க்கை தாண்டி வெளியில் தெரிந்த ஒரு 4 பேருக்குள்ளும் ஏகப்பட்ட முரண்பாடுகள். இப்பொழுது புஷி ஆனந்த், நிர்மல்குமார் ஒரு நிலைப்பாடு என்றால் ஆதவ அர்ஜுனா இன்னொரு நிலைப்பாடு எடுக்கிறார், ஜான் ஆரோக்கியசாமி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார், விஜயும் ஜெகதீஷும் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார்கள் என்று அவர்களுக்குள்ளேயே பல பிரிவுகளாக இருக்கிறார்கள் என்பதுதான் இப்போதைய யதார்த்தமாக இருக்கிறது. அது அங்கங்கே நீதிமன்ற வாதங்கள், பரப்புரைகள் அதில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இதில் விஜய் கட்சியினுடைய கட்டமைப்பு, அதாவது இந்த கரூர் துயர நிகழ்வுக்கு பிறகு பிற மாவட்டங்களில் இருப்பவர்கள் யாரெல்லாம் எப்படி செயல்பட வேண்டும், ஒவ்வொருவருக்கும் அங்கு நெருக்கடி இருக்கும், என்ன பதில் சொல்வது என்று அங்கு அவர்களுக்கு சமமாக மற்ற கட்சியினரோ அல்லது அவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் இடத்திலேயோ என்ன வாதம் வைப்பது என்கிற ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். இந்த நிகழ்வுக்கு நாங்கள் பொறுப்பில்லை, எங்கள் தலைவர் பொறுப்பில்லை, திமுக செய்த சதி என்று அவர்கள் குற்றம் சாட்டு வந்தால், உங்கள் பொதுச் செயலாளரே இப்படி நீதிமன்றத்தில் வாதம் வைத்திருக்கிறாரே என்கிற எதிர்கேள்வி வரும். அதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாது. இந்த நேரத்தில் இவர்களுக்கு அரசியல் வழிகாட்டுதல் என்ன, எப்படி செயல்பட வேண்டும் என்று வழிகாட்டுவதற்கும் இப்பொழுது யாரும் இல்லை. ஏனெனில் அவர் தலைமறைவாக இருக்கிறார், இவரை நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடாது, அவரை பார்க்கவே முடியாது என்கிற ஒரு பெரிய குழப்பங்கள் உள்ள கட்சியாக அது இருப்பது. அது ஏற்கனவே இந்த அரசியல் வட்டங்களிலும் மேல் மட்டங்களிலும் தெரிந்த விஷயம் இப்பொழுது வெகு மக்களுக்கு தெரிகிற விஷயமாக மாறிவிட்டது. இந்த இடத்தில்தான் இப்பொழுதாவது அதாவது விஜய் அவர்கள் திரைப்படத்துறையில் ஒரு வெற்றிகரமான கதாநாயகனாக வலம் வருவதற்கு அவருடைய முடிவுகள் அல்லது கொள்கைகள் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தன. ஒரு படப்பிடிப்பு என்றால், ஒரு படம் என்றால் முதலில் அவர் கதை கேட்பார். அந்த கதையில் சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய சொல்வார். அல்லது அவர் கேட்கிற கேள்விக்கு அவர் சமரசம் அடைகிறவாறு அல்லது அவரை ஏற்றுக்கொள்கிற ஒரு பதிலை சம்பந்தப்பட்ட இயக்குனரோ திரைக்கதை ஆசிரியரோ சொல்லிவிட்டார், ஏற்றுக்கொள்வார். அதை அப்படியே அது படப்பிடிப்பு தளத்துக்கு, அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சென்றால் எந்த கேள்வியும் கேட்காமல் இயக்குனர் சொல்வதை கேட்டு நடிப்பார். அதில் ஏதாவது அவர்கள் சொன்னதிலிருந்து மாறினால் மட்டும் கேள்வி கேட்பார் என்கிற இடமெல்லாம் இருந்தது. அதேபோல் படப்பிடிப்புக்கான நேரம் காலை 9 மணி என்றால் 9 மணிக்கு சரியாக வந்து விடுவார். மாலை 6 மணி வரைக்கும் இருப்பார். ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள மாட்டேன் என்பதும் 6 மணிக்கு மேல் கலந்து கொள்ள மாட்டேன் என்பதும் ஏற்கனவே தொடக்கத்திலேயே தெளிவாக சொல்லி அதை அப்படியே கடைபிடிப்பார். சில நேரங்களில் அதில் மாற்றங்கள், ஒரு அவசரம் என்றால் அதை விட்டு கொடுத்து போவதும் உண்டு. இப்படி எல்லா வகையிலும் ஒரு திரைப்படத்துறையில் அவர் மிகச் சரியாக நடந்து கொண்டதால் அதுதான் அவருடைய வெற்றிக்கும் அவர் முதல்நிலை இடத்தில் அடைவதற்கும் காரணமாக இருந்தது. ஆனால் அரசியலில் அவர் ஈடுபடும் போது அரசியலுக்குரிய எவ்வித தகுதியும், எந்த ஒரு கொள்கை தெளிவு, முதலில் ஒரு அரசியல் கட்சி என்றால் அதற்கு ஒரு அடிப்படையான கொள்கைகள் வேண்டும். அந்த கொள்கைகளில் ஒரு ஆழம், ஒரு தெளிவு, அதை பற்றி பேசக்கூடிய ஒரு விவரம் எதுவுமே இல்லாமல் விஜய் இறங்கிவிட்டார். இவர் சொல்கிற மாதிரி ஒன்று, அவர் சொல்கிற மாதிரி ஒன்று என்று பேசி அவருக்குள்ள ஒரு பொது பிம்பத்தில், பொதுவான ஒரு செல்வாக்கில் இளைஞர்கள் கூடுகிறார்கள், மக்கள் கூடுகிறார்கள் என்கிற ஒரு தெம்பில் அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். கரூர் நிகழ்வில் அத்தனையும் பொடிப்பொடியாக உதிர்ந்து போய்விட்டது. இன்று யாரெல்லாம் அவரை பார்த்து ரசித்தார்களோ அவர்களே அவரை பார்த்து இவ்வளவு கூடியவனா
மிக மோசமானவனாக இருக்கிறானே என்று அருவருத்து விமர்சிக்கத்தக்க வகையில் அவர் மாறிவிட்டார். இந்த நிலையிலாவது அவர் தன்னுடைய கட்சி கட்டமைப்பு மற்ற விஷயங்களை ஒரு திரைப்படத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதனுடைய செயல்களை செய்தாரோ அதுபோல் அரசியல் கட்சி என்றால் என்ன என்று தெரிந்து அவர் செயல்பட்டால் இந்த துயரையும் தாண்டி, இது அனைவரும் அறிந்த விஷயம்தான், எதிர்வராமல் நடந்துவிட்ட ஒரு விபத்து, அதற்கு விஜய் பொறுப்பேற்காமல் தப்பிப்பதுதான் அவருடைய குற்றமாக இருக்கிறது. அதுவும் காலப்போக்கில் மாறிவிடக்கூடும். இன்னொன்று, அவர் கிட்டத்தட்ட இந்த நிகழ்வில் மரணமடைந்தவர்களுக்கு தலா 20 லட்சம், காயமடைந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் என்று கிட்டத்தட்ட 10-12 கோடி ரூபாய் செலவு செய்கிறார். அவர் அதற்கு பதிலாக இது சதி இல்லை, இறந்து போனவர்கள் அனைவரும் இனி என் குடும்பம் என்று அதே தொகையை அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு படிப்பு செலவுக்கு அல்லது வேலை வாய்ப்புக்கான செலவுக்குன்னு எடுத்துக்கொண்டு அந்த குடும்பம் என்னுடையது, இதற்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொல்லி இருந்தால் மொத்தமும் மாறியிருக்கும். அவர் கொண்டாடப்படக்கூடிய ஒரு மனிதராக மாறியிருப்பார். ஆனால் அவர் அந்த பொறுப்பை தட்டி கழித்ததன் மூலம் தான் ஒரு தலைவராக இல்லை என்பதை நிரூபித்து விட்டார். இனியாவது இந்த துயரத்திலிருந்து விடுபட்டு அந்த மக்கள் வருவது போல் அவரும் இப்பொழுது உணர்ந்து கட்சியை கட்டமைத்து வழிநடத்தினால் அது ஒரு கட்சியாக தொடரும். இல்லையெனில் திரும்பவும் அவர் திரைப்படத்துக்கு போக வேண்டியதான் என்பதுதான் உண்மை. அதை அவர் உணர்ந்து கொள்வாரா என்பது போக போக தெரியும். நன்றி, வணக்கம்.